Hi friends, welcome to SH சமையல் and vlog. எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கும் ஒரு ரொட்டீன் வீடியோ தான். வெளியால வந்து வியூ இப்படித்தான் இருக்கு. சூரியன் உதிக்குது, ஆனா வெதர் வந்து கூலா தான் இருக்கு. இது சம்மர் வரப்போகுதுன்றாலே இதில் உங்களுக்கு தெரியுதா தெரியல, இந்த புல்லில் வந்து மஞ்சள் கலர் பூ வந்துச்சுன்னு சொன்னால் சம்மர் வரப்போகுதுன்ற அர்த்தம். நிறைய பூத்திருக்கும், வடிவாக இருக்கும். ஆனால் அந்த பூ வந்து அலர்ஜிக், அநேகமான ஆட்களுக்கு அலர்ஜிக் ஆகும். இப்போ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒலிம்பி நகையோட சிங்கிள மீன் எடுத்து வச்சுட்டேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது பிறகு தண்ணியும் வச்சுட்டேன் உலை போடுறதுக்கு. அதில் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரீசரில் இருந்து. மற்றது பைத்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சமைக்கிறதுக்கு. பொன்னாங்கண்ணி, வெங்காயங்கள் பேலன்ஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பைத்தங்காயை சின்ன நான் உடைச்சி எடுத்துருக்கிறேன். பைத்தங்காயோடைய ஒரு ஸ்மால் சைஸ் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் களித்தன்மையாக இருக்கும். மற்ற ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு ரம்பையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ரம்பை வந்து விருப்பமண்டா போடலாம், இல்லாடி தேவையில்லை. வெங்காயமும் ஒரு துண்டு வெட்டி ஆட் பண்ணுறேன். உருண்டு வர பைத்தங்காய் இருந்தால் நல்லா இருக்கும் களித்தன்மையாக. இது வந்து டொமினிக்கண்ட பைத்தங்காய், கொஞ்சம் வேறதுக்கு டைம் எடுக்கும். நான் போனேன்னா இந்த பைத்தங்காய் வாங்குறதில்லை. ஹஸ்பண்ட் பைத்தங்காய் கண்டுட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். உருண்டு பைத்தங்காய் வந்து ஒரு சீசன் டைமுகளில் தான் பெறும் கூடுதலாக. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவும் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். இப்போ பைத்தங்காய் வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை மூடியை போட்டு வேக வைப்போம். தாளிச்சும் சமைக்கலாம். நான் இன்றைக்கு வந்து மாசி போடுறோடைய தாளிக்கையில் உலையும் கொதிச்சுட்டு அரிசியையும் கையோட கழுவி போட போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சிருக்கேன். இதை துப்புரா செய்ய போகிறேன். வறுக்கையில் சொதி தான் வைக்க போகிறேன். பொன்னாங்கண்ணி வர வச்சா மகன் சாப்பிட மாட்டார். சொதி என்றால் அந்த இலையில் உள்ள சாறு சொதியில் இறங்கி இருந்தனே, அப்போ இந்த சத்து அவருக்கும் கிடைச்ச மாதிரி போகுன்றதுக்காக கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி இலையை போட்டு சொதி வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல எல்லா இலையிலையும் துப்புரவு செய்தெடுக்கும். பைத்தங்காய்க்கு வந்து நான் மாசி போட போகிறேன். அதுதான் ஓப்பன் பண்ணி ஒரு துண்டு மாசியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னனா. அது இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். பைத்தங்காய் இன்னும் வேகையில் மாசி போடுறதுக்காக தான் இப்போ நான் இடையில ஓப்பன் பண்ணினேன். இப்போ வேகட்டு மூடியை போட்டு வேக வைப்போம். தேங்காயும் அரைச்சி கொண்டு வச்சுட்டேன். இனி வந்து எனக்கு பிளட் சுகர் பார்க்குற டைம் வந்துட்டு பிளட் சுகரை பார்த்துட்டு வரேன். சுகர் செக் பண்ணினா சுகர் வந்து குறைவாக இருக்கிறபடிவா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பால் எடுத்துருக்குறேன். இது வந்து இன்னைக்கு மாதுளம்பழம் சாப்பிட போகிறேன். காலையில் வந்து நான் பால் குடிக்கிற இல்லை, என்னென்னு சொன்னால் சில நேரங்கள் கூட காட்டுமன்றதுக்காக காலையில் குடிக்காமல் 10 மணிக்கு பிறகு சுகரை பார்த்துட்டு பால் கொஞ்சமாக குடிப்பேன். இப்போ இதை முடிச்சுட்டு சமையலை தொடங்குவோம். பைத்தங்காய் வந்து நல்லா வெந்து வந்துட்டு நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுவோம். கரண்டியால் ஒட்டி பார்த்தோம்னா தெரியும் வெந்துட்டாங்க. நல்லா வெந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காயில் முதல் பால் ஊற்றுறேன். தேவைக்கேற்ற அளவு பால் ஊற்றுவோம். ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன். பால் கறிகளுக்கெல்லாம் தேசி புளி கடைசியாக இருக்கிறத ஆட் பண்ணினாத்தான் அது ருசியாக இருக்கும். ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்டா பைத்தங்காய் உருளைக்கிழங்கு மாசி போட்ட பால் கறி வந்து ரெடி. கூட்டி வச்ச மீன் குழம்பு அன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம், ஒரு துண்டு தக்காளி பழம், குறுக்காப்புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் மசிச்சு விடுவேன். சிம்பிளாக தான் இன்றைக்கு. எல்லாத்துலேயும் எண்ணெயை பாவிக்காமல் எண்ணெயை வந்து குறைவாக பாவிக்கிறது நல்லது தானே. சமைக்கிறது ஒன்றும் குறைவாக இருக்குது. அதால்
ஒரு நாள் எண்ணெய் வாங்கிச்சா ஒரு நாளைக்கு எண்ணெய் வாங்கிக்கிறேன். நல்லா மசிச்சாச்சு. கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா நேற்று குழம்புகளெல்லாம் கிடக்குது, அதால் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். தேங்காயிடம் 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். எந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுவேன். கும்பலா மீன் தான் இந்த சமைக்க போகிறேன். மீன் தலை எல்லாத்தையும் குழம்புக்குள்ளே போட்டுட்டு தலையும் வாழையும் போட போகிறேன். மற்றதை பொரிக்கிறதுக்கு எடுப்போம். மீன் பொரியலுக்கும் நல்லா இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும். இதை மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சது அப்புறம் என்ன செய்யறேன்னு பார்ப்போம். கையோட மீன் பொரியலுக்கும் பிரட்டி வைக்க போகிறேன். மீன் பொரியலுக்கு தேசிக்காய் புளி ஒரு ஆட் பண்ணுறேன். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மீனையும் பொரிச்சு எடுக்க போறேன். இந்த ஸ்டீலை பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது வளமையா வாங்குற ஸ்டீல் மாதிரி இது கொஞ்சம் மொத்தமா இருக்குதுன்னுட்டு வாங்கினது. அதை விட இது வந்து பிரைஸும் கூடத்தான். ஆனா வந்து நேற்று தான் வந்து கழுவினது சட்டி பானைகள். அடுத்த நாள் தண்ணியில வடிச்சிட்டு இப்படி வைக்க கரல் மாதிரி இருக்குது. மற்றது உதிர்ந்தும் போகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியுமோ சரியா? ஸ்டீல் வாங்கக்குள்ளேயே கொஞ்சம் பார்த்துடுங்க. ஆனா இந்த ஸ்டீல் வந்து வாங்குற டைம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்தது. நாங்க ரெகுலரா வாங்குற ஸ்டீல் வந்து இந்த நல்ல இப்படி நவிச்சியம்னு சொன்னா நல்ல சாஃப்டா இருக்கும். நான் ஹார்டா இருக்கு தானே என்று தான் இந்த ஸ்டீல் எடுத்தது. ஆனா இந்த ஸ்டீல் வந்து இப்படி போயிட்டு இதை தூக்கி காவிச்செல்லாம் போட போறோம். ஸ்டீல் எடுக்கிற நேரம் வந்து ஹார்டா இருக்கிறத எடுக்காதீங்க. சாஃப்டா இருக்கிறத எடுத்தீங்கன்னா லாங் டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நோ யூஸ் தான். நீங்கள பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கொட்டுப்பட்டு இருக்குது அந்த ஸ்டீல் துண்டு தான். அதால இது வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. எப்பயுமே ஸ்டீல் எடுக்கிற நேரமும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹார்டா இருக்கிறது வந்து எடுத்துறாங்க. சாஃப்டா இருக்கிற ஸ்டீல் வந்து லாங் டைம் யூஸ் பண்ணலாம். வாவ், சூப்பர் செல்லம். சாய்க்குட்டி படிவா கலர் பண்ணிருக்கிறீங்க. மீன் குழம்பு வந்து இப்போ கொதிச்சுட்டு 3 பெரிய கல்லு பூண்டை நறுவல் சுருளா தட்டி ஆட் பண்றேன். 2 நெட்டு கருவேப்பிலை ஆட் பண்றேன். நல்லா மீன் சட்டியை அப்படி புளிக்கி விட்டுட்டு பிறகு மூடி போட்டு ஒரு கொதிக்க வைப்பேன். கொதிக்கட்டும். பொன்னாங்கண்ணி சொதிக்கு வந்து தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கு. தேவையான அளவுக்கு உப்புக்கள் ஆட் பண்ணிருக்கு. தேங்காயோட முதல் பால் வந்து நிறைய இருக்கிறபடியா முதல் பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதோட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த அளவு சொதி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக தான் சொதி வைக்க போறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்றேன். இப்போ இதை வந்து கொதிக்க வைப்பேன். சொதி வந்து கொதிச்சதுக்கு பிறகு நான் வந்து சின்ன நோண்டி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணிலேயே ஆட் பண்ணிடலாம். பொன்னாங்கண்ணி சொதி வந்து ஆல்ரெடி நான் ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன். விருப்பம் மட்டும் அதில் போய் பாருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், இல்லை வேகட்டும். பாலை ஊற்றி கொதிக்க வைக்கிறத முடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடணும். ரயில் சொதி வந்து திரஞ்சு போயிடும். இப்போ கீரை வந்து நல்லா வெந்து வந்துட்டு தேங்காயில தலைப்பால் ஆட் பண்றேன். கீரை சாப்பிடாதவர்களுக்கு இப்படித்தான் செய்து கொடுக்கணும். அப்ப இந்த சாரை கொடுத்தாலும் அதுல அந்த சத்து இறங்கிருந்தாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நான் பொன்னாங்கண்ணி கொதி வச்சுறேன். தலைப்பால் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதிச்சா போதும். உங்களுக்கு தேசி புளி விட விருப்பம் வேண்டாம், தேசி புளியை விடுங்க. தேசி புளி விட்டா கீரையோட கலர் மாறிடும். நான் வந்து தக்காளி பழம் போட்டுட்டோடையா தேசி புளி ஆட் பண்ணதில்லை. பொன்னாங்கண்ணி சொதி வந்து இப்போ ரெடி. அடுப்பு பண்ணுவோம். எப்பயும் வந்து சொதி வந்து ரெடி ஆகினா அடுப்பை விட்டு மாத்திரணும். இல்லாடி திரஞ்சு
மீனும் பொரிச்செடுத்துட்டேன். என்னோட ஞாயிற்றுக்கிழமை லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம். சுட சுட சோப்பரிசி சோறு, பைத்தங்காய், உருளைக்கிழங்கு மாசி போட்டு பால் கறி, கும்பளா மீன் குழம்பு, மீன் பொரியல், பொன்னாங்கண்ணி சொதி. இது வந்து நேற்றைய முட்டைக்கோஸ் பறை, நேற்றைய கோழி ஈரல் பிரட்டல். இதோட தான் எங்களோட லஞ்சை வந்து நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். லஞ்செல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சின்னனா ஒரு தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிளட் சுகர் எல்லாம் பார்த்துட்டு நானும் மகனும் கடைக்கு வலிக்கிட்டோம். ப்ரெக்னென்சி டைமில் வந்து நான் வந்து தனியாக போடுறதில்ல எப்பயுமே. ஏன்னு சொன்னால் எனக்கு பேபி பிறக்கும் வரையும் சுகர் அளவு தெரிய ஒரு தலை சுற்றி இருக்குது. ஹஸ்பண்ட் அதால் என்னையை தனியாக அனுப்ப மாட்டார். இன்றைக்கி நானும் மகனும் போயிட்டு வாரமாண்டுட்டு வலிக்கிட்டேன். நிறையவே நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக நான் வந்தது இந்த ஸ்டீல் வாங்குறதுக்காகத்தான். கனனால் இந்த கடைக்கு வரையில் இந்த கடை வந்து டொலராமான்னு சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட எல்லா வகையான சாமானும் இருக்கும். எல்லா தேவைக்குரிய சாமானும் இங்கே எடுக்கலாம். வடிவான சின்ன சின்ன சில்வரில் பாட்டில் எல்லாம் இருந்தது. மற்ற ஸ்பூனுகள், ஸ்பெஷலா, ஃபீலர், அது வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. இதெல்லாம் சிப்லாக் பேக். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி சாமான்கள். இது வந்து வடிவாக இருந்துச்சு. ஹேண்டில் போட்டு நாங்கள் இந்த வாஷ்ரூம் அது இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது காபேஜ் பேக்குகள். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, வாஷ்ரூம்ண்டா வாஷ்ரூமுக்குரியதுகள், கிச்சனுண்டா கிச்சனுக்குரியது, பெட்ரூம்ண்டா பெட்ரூமுக்குரியது, படிக்கிற ஸ்டடின்னு சொன்னால் ஸ்டடிக்கு சம்மந்தப்பட்டது, அப்படி எல்லா இதுவுமே செக்ஷனாக இந்த கடையில் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ சின்ன சின்ன பாஸ்கெட்டுகள் ஒவ்வொரு டிசைன்லேயும் இருந்தது. இந்த கடையில் வந்து முதல் வந்து டொலர் கடையண்டு டொலர் தான் சாமான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தரமான சாமான்களும் வந்திருக்கக்கூடிய $5. அப்போ அதே சாமான் வந்து நாங்கள் வெளியே எடுக்கிறோண்டா $7, $8 வாங்குவோம். இப்போ ஆன்லைனில் வாங்குறோண்டா இங்கே வந்து ரீசனபிளான விலையாக இருக்கும். இப்போ இந்த கடையில் வந்து டொலர் சாமான் வந்து குறைவு, எல்லாம் $2 மேலே தான் இருக்கும். சில சாமான்களாம் $120 மேலே இருக்குது. மற்றபடி டொலர் சாமான் பேர் டொலர் ராமா. ஆனால் இப்போ வந்து ப்ரைஸ் எல்லாமே கூடிட்டு. இந்த கண்டெய்னரும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் இருக்குது, நார்மலான விலை குறைஞ்ச பிளாஸ்டிக் இருக்குது. கிளாஸுகள்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி எல்லா இதுவும் இருக்குது. இது வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர், வாஷ்ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்ட்டு அதுக்குரியதுகள் இருக்குது. இந்த பாக்ஸுகள்லாம் சின்ன பெருசு. இது மெச் பாக்ஸ். கிளாஸ் ஐட்டங்கள் எல்லாம் நல்ல வடிவான கிளாஸ் ஐட்டங்கள். மற்றது வந்து இங்கே கூடுதலாக எல்லா கடைகள்லையுமே ஒவ்வொரு வெதருக்கு ஏற்ற மாதிரியும் தான் சாமான்கள் இருக்கும். ஒவ்வொரு சீசன் வர அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணின பொருட்கள் தான் இருக்கும். இனி வந்து இங்கே வந்து இப்போ கனடா டே வர போகுதுன்ற வடிவாக அதுக்குரிய சாமான்கள் வச்சுருக்குறாங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, கெலோவின் வந்தால் கெலோவினுக்கு ஏற்ற மாதிரி, இப்படி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு சீசனுக்குரிய சாமான்கள் இருக்கும் அநேகமான கடைகளில். முதல் வந்து டொலர் ராமாவில் ஒயிட் கலர்லாம் பபிள்ஸ் எல்லாம் கூடுதலாக இருக்கும். இப்போ கலராக எல்லாம் வடிவான பபிள் எல்லாம் இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. வாங்கி எங்கே தான் வைக்கிறேன்ட்டு கிச்சன் ஐட்டங்களை கண்டால் அதிலே ஸ்டொப் ஆயிடுவேன். நான் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையோ, கிச்சனுக்குரிய பொருட்கள் எங்கேயாவது இருந்தால் வடிவாக பார்த்து கொண்டிருப்பேன். இப்போ வந்து சாமான்கள் வாங்குறதே குறைச்சிட்டேன். வாங்கி வீட்டை டம்ப் பண்ணக்கூடாண்டு. நல்ல வடிவான கேண்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்ல வடிவாகவும் இருந்துச்சு, நல்ல ஸ்மெல்லாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்மெல்லில் இருந்துச்சு. இப்படி வடிவான பாஸ்கெட்டுகள். இனி வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிற வடிவாக கார்டனுக்குரிய சாமான்கள் வந்து ஒரு சைட் வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு. இது கார்டனில் சும்மா டிசைனுக்கு குத்தி விடுறதுக்காக பேர்ட்ஸுகள், பட்டர்ஃப்ளை அப்படி என்று இருக்குது நிறைய. இதுகளெல்லாம் இந்த சில மிருகங்கள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் மை வைக்கிறதாம். அன்று நானும் ஒரு சம்மருக்கு வச்சினான். ஆந்தையை வச்சா புறா வராது பயத்துலண்டு. நான் ஆந்தை பக்கத்திலே புறா வந்து நிற்குது.
இப்போ கனடா டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய சாமான் அதே கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். சம்மர் ஸ்டார்டனுடைய சீட்ஸ் வந்து நாங்கள் முளைக்க போகிற சின்ன சின்ன பொட்டுகள் எல்லாம் வந்திருக்குது. இனி வந்து சம்மரண்டோடைய எல்லோரும் பீச்சுக்கு போவாங்க. அதுக்குரிய சாமான் பீச்சில் கிட்ஸுகள் கொண்டு போய் ஆடக்கூடிய சாமான்கள், பபுள்ஸுகளே ஒவ்வொரு டிசைனுகள்லேயும் இருக்குது. அது நிறைய சாமான் பீச்சில் என்ஜாய் பண்ணுறதுக்குரிய சாமானெல்லாம் இந்த செக்ஷன் எல்லாமே இருக்கிறது. கிட்ஸ் இந்த பக்கம் வந்தால் வரைய மாட்டினோம். இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் பேக்கிங்குக்குரிய சாமான்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால ஒரு சைட்டில் வந்து இந்த பெட்ஸுக்குரிய ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குது. பெட்ஸுக்குரிய தலானி அது இதுன்ட்டு பெட்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதுகளெல்லாம் இருக்குது. இங்கால ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், ஜூஸ் ஐட்டங்கள் அப்படியான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இல்லை சாக்லேட் ஐட்டங்கள், குக்கி, பிஸ்கட், கேக் அப்படின்ட்டு நூடுல்ஸ்ண்டு எக்கச்சக்கமான சாமான்கள் இருக்குது. எலக்ட்ரிக் ஐட்டங்கள் உண்டு, அதுக்குரிய சாமான்கள். இங்கே இந்த பக்கம் ஒவ்வொரு வகையான நூடுல்ஸ்களும் இருந்தது. ரைஸ் கூட வந்து நாங்கள் மைக்ரோவில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி ரைஸும், இது வந்து பிளாக் லெண்டில்ஸ் கறி பாசுமதி ரைஸ். இதை நாங்கள் வந்து மைக்ரோவில் வந்து ஹீட் பண்ணி போட்டு சாப்பிட்றது தான் ரெடிமேட்டாக இருக்கும். குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்லி ஹீட் பண்ணினா சரி. அதே மாதிரி இந்த பக்கெட்லேயும் வாங்கி ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சண்டே என்ன வடிவாக நிறைய ஆட்கள் வந்துட்டேன். நான் சில இதெல்லாம் தான் வீடியோ எடுத்தினேன். நான் கனடா வந்த புதுசில் வந்து கடையிலுக்கு போனால் பூக்கொத்துகள் இருக்கிற இடத்த பார்த்து அதை கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு பூவாக பார்க்குறதும் வாங்குறதும் தான் வேலை. இப்போ வீட்டை வாங்கி கொண்டு வச்சாலும் சரியான டஸ்ட் பிடிக்குதுன்னு இப்போ பூக்கொத்துகள் வாங்குறது குறைவு. கடையில் வாங்கின சாமானுக்கு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வீட்டை வீட்டை க்ளோஸ் ஆகிற நேரம் கீழே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இப்படி ப்ளே ஏரியா இருக்குங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே. மகன் அதை கண்டுட்டு அம்மா ஸ்லைடிங்கன்னு சொன்னார். சரி, அவரையும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ளே பண்ண விட்டுட்டு நான் இருந்தேன். இப்போ டைம் வந்து 7:30க்கு மேலே இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விட்டுட்டு வீட்டை போயிட்டேன். இப்படித்தான் இன்றைய நாள் வந்து என்ன போனது. இந்த வீடியோவை பார்த்து இதில் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.